Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சப்போஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க. அது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா CS3352, அதாவது ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ், FDSன்னு நம்ம சொல்லுவோம். இந்த பேப்பரை ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இது இருக்க போகுது. சரியா? ஏன் இது அப்படின்னா, அதாவது யூனிட் 1ல் இருக்கக்கூடிய பார்ட் ஏல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு, அதே மாதிரி பார்ட் பியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுக்காம உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர்ஸும் என்னென்னா இந்த PDF ஃபைலில் கொடுத்துருக்குறோம். சரியா? ப்ளஸ் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராக்கெட்லேயே இது வந்து எந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் கேட்டது, எந்த இயரில் கேட்டது அப்படிங்கிற விஷயம் என்னாச்சும் போது உங்களுக்காக கொடுத்துருக்கனால இந்த PDF ஃபைல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். சரியா? அதனால் கண்டிப்பாக இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்தா ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்லாம் ஆரம்பத்தில் இருக்கும். சரியா? இப்போ யூனிட் 1ல் வந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்லாம் மொதல் 5 கொஸ்டின் 6 கொஸ்டினில் இருக்கும். அடுத்தெல்லாம் இந்த வருஷம் கேட்குறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டாக என்னாச்சு பார்த்தா பிரித்து கொடுத்துருக்கோம். சரியா? தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இப்போ பார்ட் பியில், சரியா, பார்ட் பியில் நீங்கள் பார்க்கலாம் 13 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு என்னாச்சு பார்த்தா கேட்பாங்க. அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இது எல்லாத்துக்குமே இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்கை என்னாச்சு பார்த்தா ஸ்கோர் பண்ணிடலாம். பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, இதில் இருக்க 35 பேஜ் இருக்குது. இந்த 35 பேஜை நல்லபடியாக நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். வித் ஆன்சர்ஸோடு இருக்கனால இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.